ஜாரா பேசுறாங்க. ஹாய் அவ பிடிச்ச கலர். சரி வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? ஜஸ்மினா. உங்களுடைய திருப்புனித நீராட்டு விழாவில உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு சிலர் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஜாரா இருக்கும் தெரியல. உங்களுக்காக பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. முதலாவதாவே உங்களுக்கு இனிப்பா ஒரு சாக்லேட் பொக்கே வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கி கொள்ளுங்க. ஜாரா அனுப்பியிருக்காங்க. உங்களை வாழ்த்துறதோட உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இவ்வளவு உறவு முறைக்கு முன்னால கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கி கொள்ளுங்க. ஜாரா இருக்கும். சரி, அப்பா கேட்பா உங்கள்கிட்ட புனித நீராட்டு விழாக்காக கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? உங்கள்கிட்ட உறவு முறையாகவும் இருக்கலாம், வெளியாட்களா இருக்கலாம், உள்ளூர்ல இருந்து வந்திருக்கலாம், வெளியூர்ல இருந்து வந்திருக்கலாம். நிறைய குழப்பங்களோட நிறைய சந்தோஷத்தை தாக்கி கொண்டு இந்த கிஃப்ட் உங்களுக்காக வந்திருக்குது.
ஒரு ஆள் பேர் இருக்கிறாங்க, சில நீங்க கிஃப்ட் அனுப்பினாங்க, இந்த இடத்துல கூட இருக்கலாம். வடிவாக யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு வந்திருக்கா அடுத்த கிஃப்டையும் நாங்க பார்ப்போம். தொடர்ச்சியா அடுத்த கிஃப்ட வாங்கிக்கொள்ளுங்க. வாங்கறதுக்கு முன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாருங்க. என்னவா இருக்கும்? Merci. உருவா சரி, ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. சரி, நீங்க சொன்ன மாதிரி உருவா இருக்குது. பிடிச்சிருக்கா கலர்? Oui. அவளுக்கு பிடிச்ச கலர். பிடிச்ச கலர். சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வந்திருக்கன்னு உங்க அம்மா சொல்றா. சோ யார் அனுப்பி இருப்பாங்க? உங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளுங்க தான் வந்திருக்குது. யாரா இருக்கும்? தெரியல. சரி, அப்படியே எனக்கு அம்மாட்ட கொடுங்க. இந்த மாதிரி சரி, அவங்களுக்காக உங்க பிள்ளைக்காக இவளா கிட்ட எல்லாம் வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க? ரொம்பவே குழம்பு போயிருக்கீங்க. குழப்பத்தோடு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் என்று சொல்லித்தான் அந்த உறவுகளை விரும்பி இருக்கிறாங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதோட இவ்வளவு உறவுகளுக்கு முன்னால மகிழ்ச்சியாக்கணும், தங்களுடைய நினைவை காலந்தோறாகவும் இருக்கணும், தங்களுடைய அன்பை நிலையாக மன்ற மனதில் தங்க வைக்கணும்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க. சோ யார இருக்கும்? சிலோட மாமா, ஜஸ்மினாவோட மாமா. மாமாவா? மாமாண்ட பேரு? தாய் மாமன் தீபன். மக்களே சொல்லுங்க. ஜஸ்மினாவோட தாய் மாமா அவரோட பேர் தீபன். வேற யாரா இருக்கும்? வேற கேஸ் இல்ல. இதுவரைக்கும் ஒரேதான் சொல்லி இருக்கிறீங்க. ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பினாக்க கவலைப்பட போறாங்க. சில வேளை அனுப்பினார்கள் வெளிநாடுகள்ல இருந்து அனுப்பி இருந்தா கவலைப்பட போறாங்க. தனியா தாய் மாமா மட்டும் சொல்றீங்கன்னு சொல்லி வெளிநாட்டுக்காரங்க. சரி, உங்களுக்கு இந்த பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? கனடால இருந்து வந்திருக்குமா? கனடாவோட பேர் யார்? சிலவள ஜஸ்மினாவோட பெரியப்பா. அவங்களோட பேர் சிவானந்தன். இல்ல, வேற யாரா இருக்கும்? வெளிநாட்டுல இருந்து வேற சான்ஸ் இல்ல. சரி, உள்நாட்டுல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? அப்பா பக்கமா அம்மா சைடு. சரி, உங்களுக்கு லாஸ்ட் போட்டு தாராம். இது வந்து அம்மாண்ட சைட்ல வந்து வந்திருக்குது. சோ யாரா இருக்கும்? சித்தியா. சித்திகா பேர் மேடா. வேற யாரா இருக்கும்? அம்மா. சில வேளை நீங்க இதுவரைக்கும் சொன்னாங்கல்ல கூட ஒரு ஆளா இருக்கலாம். அப்படி என்று சொன்னாங்க. அப்ப தாய் மாமன். ஜஸ்மினாவோட தாய் மாமன். நீங்க தாய் மாமா மட்டும் சொல்றீங்க, இவளா நேரம் சொல்லாத. ரெண்டு பேர் தான் எழுதிக்கிறோம். நீங்க சொல்லிட்டீங்க. சரி, நீங்க பெரியம்மாவா? ஜஸ்மினாவோட. சரி, இவளையும் கடைசியா வந்திருக்கிற கிட்ட பார்த்துட்டு யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? மிக்கி பேருந்து வாங்கி கொள்ளுங்க. Merci. மாமா அத்தை ஈவன் இதுலா தாய் மாமன் தான் அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய தாய் மாமன் தீபன் மற்றும் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? சந்தோஷமா? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
சரி மெஸ்ஸி மட்டும்தானா? நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? சரி உங்களுடைய இந்த புனிதமான நாள்ல நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் என்று சொல்லி இந்த இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய அன்பையும் அழகையும் ரசிக்கணும் என்று சொல்லி கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க கூட இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அவங்களையும் இந்த இடத்துக்கு வர சொல்லி அழைக்கிறாங்க. இதே மாதிரி இதே சந்தோஷத்தோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட இந்த பிள்ளை எதிர்வர காலத்திலையும் மகிழ்ச்சியாகவும் வளர்ச்சியாகவும் அடையணும்னு சொல்லி அவர்களுடைய தாய்மாமன் தீபன் ஃபேமிலி சார்பாகவும் எம்மா சப்ரேஸ்கிப் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் புனித நீராட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.